வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம டெட்ஃபால் ஃபைண்டிங்கில் லாஸ்ட் வீடியோவில் பக் வோல்டேஜை பற்றி நம்ம கிளியராக பார்த்தோம். பக் வோல்டேஜ் ஷார்ட் இருந்தால் மேக்ஸிமம் ஒரு 99% ஃபோன் டெட்டில் தான் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம சொன்னோம். ஆனால் இந்த எல்டிஓ வோல்டேஜுங்கிறது ஃபோன் டெட்டும் ஆகும், லோவும் ரீஸ்டார்ட் இருக்கும். இந்த மாதிரி எந்த பிரச்சனைனாலும் நமக்கு வரும். இப்போ இதில் நான் எல்டிஓ பற்றி ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அப்புறம் நெக்ஸ்ட் வீடியோவில் எல்டிஓ பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸாக நான் ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா எல்டிஓ அப்படிங்கிறது லீனியர் ட்ராப் அவுட் இல்லை லோ ட்ராப் அவுட்னு சொல்லுவாங்க. இப்போ எல்டிஓங்கிறது ஒரு சின்ன சர்க்கியூட். இந்த சர்க்கியூட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இன்புட் ஒரு பின் இருக்கும், அவுட்புட் ஒரு பின் இருக்கும், கிரவுண்டு ஒரு பின்னு. இதில் அவுட்புட்டில் எக்ஸாம்பிளுக்கு ஒரு கேமரா இருக்குது. இந்த கேமராவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 2.8 வோல்ட்டு 300 mA எனக்கு தேவைப்படுது. அப்படின்னா இந்த அவுட்புட் பார்த்தீங்க அப்படின்னா எல்டிஓ சர்க்கியூட்லேருந்து தான் நமக்கு வரணும். ஏன் அப்படின்னா நமக்கு இங்கே உள்ள கரண்ட்டுங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது. நம்ம போர்டில் இருக்கிறது இப்போ ப்ரொடியூஸ் ஆகிருக்க எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பக் வோல்டேஜ், விபிஹெச் ஒரு பக் வோல்டேஜ், நம்ம மிச்சம் இருக்கிற பவரைஸை சுற்றி வர்றது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பக் வோல்டேஜ் வகையை சேர்ந்தது. கரண்ட்டுங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஆனால் இந்த கேமராங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா லோ கரண்ட்டு உள்ள மாதிரி ஒரு வோல்டேஜ் தான் ரெக்குவயர்மெண்ட்டாக எடுக்குது. ஆனால் இந்த கேமராவோடது இன்னொன்று என்னென்னா, தேவைப்படும் போது தான் ஆன் பண்ணணும், தேவையில்லாதப்போ இது ஆன் ஆகக்கூடாது. அப்படின்னா இதுக்கு ஒரு சின்ன சர்க்கியூட் மூலமாக தான் அவுட்புட் வோல்டேஜ் வரணும். இதுக்கு இன்புட் 2.8 வோல்ட்டுனா அதை விட பெரிய இன்புட்டை தான் நம்ம இங்கே கொடுக்க முடியும். அப்போ நம்ம பக் வோல்டேஜ் விபிஹெச் வி சிஸ்டம் இதில் 3.7லேருந்து 4.2 வோல்ட் இருக்கும். இதை தான் பார்த்தீங்க அப்படின்னா எல்டிஓ சர்க்கியூட்டுக்கு இந்த வோல்டேஜை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு இன்புட்டாக கொடுப்போம். இப்போ இதில் 2.8 வோல்ட் எல்டிஓவாக இருக்குது. இதே ஒரு 1.8 வோல்ட் எல்டிஓவாக இருந்தால் உங்கள் பக் வோல்டேஜ் மாறும். இதே 1 வோல்ட் எல்டிஓவாக இருந்தால் பக் வோல்டேஜ் மாறும். அப்போ எல்டிஓக்கு இன்புட்டுங்கிறது விபிஹெச் வி சிஸ்டம் மட்டும்தான் அப்படின்னு கிடையாது, நமக்கு அது சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இதில் கிரவுண்டுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கிரவுண்ட் பின் கரெக்டாக இல்லை அப்படின்னா நிச்சயமாக இந்த சர்க்கியூட்டுங்கிறது நமக்கு ப்ராப்பராக வேலை செய்யாது. இப்போ இந்த கேமரா நமக்கு ஆன் பண்ணும்போது தான் நமக்கு இதுக்கான அவுட்புட் வரணும்னு நம்ம சொல்லியிருந்தோம். அப்போ இந்த கேமரா ஆன் பண்ணும்போது இந்த சர்க்கியூட்டை யார் ஆன் பண்ணுவா அப்படின்னா இதில் இருக்கிற எனேபிள் அப்படிங்கிற சிக்னல் தான் ஆன் பண்ணும். அதை சிபியூலேருந்து வர்ற ஒரு எனேபிள் சிக்னல் தான் இந்த எல்டிஓ சர்க்கியூட்டை ஆன் பண்ணி தேவைப்படும் போது இந்த 3.7 வோல்ட்டை உங்களுக்கு 2.8 வோல்ட்டாக கன்வெர்ட் பண்ணி அந்த கரண்ட்டுங்கிறத உங்களுக்கு என்ன தேவையோ அதுவாக கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு கொடுக்கும். இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா எல்டிஓ சர்க்கியூட்டில் நடக்குது. இந்த எல்டிஓங்கிறது 2.8 வோல்ட்டுங்கிறத நான் ஒரு எக்ஸாம்பிள் போட்டிருக்கேன். அப்போ எல்டிஓங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 1.8 வோல்ட் இருக்குது, 1 வோல்ட் இருக்குது, 1.2 வோல்ட் இருக்குது, 3.3 இருக்குது. இந்த மாதிரி எல்டிஓ நிறைய டைப்பில் போர்டில் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பவர் ஐசி இருக்குது. இது ஸ்பெக்ட்ரமோட SC2721G. இதில் எல்டிஓவை இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே, இப்போ நீங்கள் வெளியில் பார்த்தா ஒரு எல்டிஓ, இந்த மாதிரி எல்டிஓவை உள்ளுக்குள்ளே இந்த மாதிரி நிறைய அடுக்கியிருப்பாங்க. இந்த ஏரியா தான் பார்த்தீங்க அப்படின்னா எல்டிஓ ஏரியா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த பவர் ஐசியில் பார்த்தீங்கன்னா 22 எல்டிஓ ஜென்ரேட் ஆகுது. நான் இங்கே காமிச்சது உங்களுக்கு 12 தான் காமிச்சிருக்கேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதில் 22 எல்டிஓ இருக்குன்னா இந்த மாதிரி சர்க்கியூட் அதில் 22 எல்டிஓ இருக்குது. இப்போ இந்த எல்டிஓவில் ஃபெயிலியர் ஆனால் ஃபோனு டெட் ஆகுமா இல்லை ஒர்க் ஆகுமா அப்படிங்கிறது நான் நெக்ஸ்ட் வேறு வீடியோவில் இதை பற்றி நான் கிளியராக சொல்கிறேன். ஏன் அப்படின்னா எல்டிஓங்கிறது கொஞ்சம் கிரிட்டிக்கலானது பக் வோல்டேஜை விட. ஏன்னா பக் வோல்டேஜுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு காயில் இருக்கும், நீங்கள் ஈஸியாக செக் பண்ணிடலாம். ஆனால் எல்டிஓவுக்கு அந்த மாதிரி காயிலெலாம் இருக்காது, கெப்பாசிட்டி வழியாக தான் போகும். முதல்ல அதை கண்டுபிடிக்கணும். ப்ளஸ்ஸு எல்டிஓவில் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா டெட் பண்ணுற எல்டிஓ கிடையாது. சிலது பண்ணால் டெட் ஆகும், சிலது பண்ணால் ரீஸ்டார்ட்டில் இருக்கும், சிலது பண்ணால் லோகோவில் நிற்கும், சிலது பண்ணால் அந்த ஃபங்க்ஷன் மட்டும் வேலை செய்யாது. இந்த மாதிரி நிறைய டைப் இருக்குது. இதெல்லாம் பார்த்து உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.